இது ஒரு உண்மை சம்பவம். மதுரைக்கு அருகே உள்ள ஒரு அமைதியான கிராமம். நள்ளிரவு 1 மணி. ஊரே நிசப்தத்தில் ஆழ்ந்திருக்க, நிலவொளி மட்டும் கிணற்றின் அருகே விழுந்து கொண்டிருந்தது. தாகம் எடுத்ததால் வீட்டின் பின்புறம் இருந்த பழைய கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க வருகிறாள் செல்வி. கிணற்றின் படிக்கட்டுகளில் நின்றபடி குடத்தை உள்ளே இறக்குகிறாள். தண்ணீர் சலசலக்கும் சத்தம் கேட்கிறது. குடத்தை மேலே தூக்கும் முன் கிணற்று தண்ணீரில் தன் முகத்தை பார்க்க எட்டிப் பார்க்கிறாள். நிலவொளியில் தண்ணீர் கண்ணாடி போல மின்னுகிறது. ஆனால் அங்கே தெரிவது செல்வியின் முகம் அல்ல. தண்ணீருக்குள் இருப்பது வேறொருத்தி. சிதைந்த கூந்தல், பிதுங்கிய கண்கள். அவள் செல்வியை பார்ப்பது போல் மேலே பார்த்து கொண்டிருக்கிறாள். செல்வி அலற நினைக்கிறாள். ஆனால் குரல் வெளியே வரவில்லை. பயத்தில் உறைந்து கிணற்றை உற்று பார்க்கிறாள். அந்த பிம்பம் திடீரென ஒரு கையை கிணற்றின் சுவர் மீது வைக்கிறது. மறுநாள் காலை செல்வியின் வீடு திறந்தே இருக்கிறது. ஊர் மக்கள் தேடியதில் அவள் கிணற்றடியில் குடம் அப்படியே இருக்க, அவள் மட்டும் கிணற்றுக்குள் பிணமாக கிடக்கிறாள். கிணற்று தண்ணீரில் இப்போது அமைதி. ஆனால் தண்ணீருக்குள் ஆழத்தில் நேற்று அந்த பெண் பார்த்த அதே பார்வையில் இப்போது செல்வியின் முகம் மட்டும் அந்த நீருக்குள் பிரதிபலிக்கிறது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது உண்மை சம்பவம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.